நம்ம வந்து டிம்பம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ அதோடைய வியூ பாயிண்ட் 1105 எபோ சி லெவலில் இருந்து நம்ம வியூ கவர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து அந்த மலைப்பகுதி. ஸோ நம்ம எங்கே போனாலும் ஆலமரத்தையும் அரச மரத்தையும் கண்டா அதோட அற்புதத்தை மக்களுக்கு காட்டணும்னு நினைப்போம். ஸோ அப்படித்தான் நாங்கள் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறோம். நல்லா பறந்து அப்படியே தொங்கிட்டு இருக்குது. ரோடு எப்படி செமையாக இருக்கா? இதுதான் நல்ல செமையாக இருக்கு. கார் அதிகமாக போட சொல்றாரு. இவருக்கு காரா பேடா. நம்மளுக்கு காரா மீடியம். காரை ஒன்று கேட்டு போடுறாங்க. யார் காரை செய்வானுங்களோ அவங்களுக்கு போடுறாங்க. இது எல்லாம் கரெக்டாக போட்டு காரை ஒன்று கேட்டு சட்னிங்களா? சட்னி பேப்பரை வச்சுருக்குறாரு. நியூஸ் பேப்பர் வாங்குற காசுக்கு இதே வாங்கிடலாம். ஒரு பெரிய ஆலமரம்.
ஆலமரத்தடியில் ஒரு விநாயகர், அங்கே மக்கள் உட்கார்றதுக்கு திண்ணை நல்லா பிளான் பண்ணி கட்டியிருக்கிறேன். இட் இஸ் தொட்டபுரம். தொட்டாபுரம் தலைமலைக்கு வந்து அடுத்த ஸ்டாப்பிங்கு. ஸோ வழக்கமாக வருஷம் ஒரு டைம் வர்றது வந்து ஒரு வழக்கமாக வச்சுருக்குறோம். வந்தோம்னா இங்கே ஒரு அரச மரம் இருக்கு. கம்முன்னு போகிறாரா? வந்தோம்னா இப்படி ரிலாக்ஸ்டாக உட்காந்து படுத்துட்டு ஒரு அப்படியே வானத்தை பார்த்துட்டு வானத்தை பார்த்துட்டு அப்படியே அந்த இலைகளை எல்லாம் முடிஞ்சால் எண்ணிட்டு அப்புறமா நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு வண்டி வரும். இங்கே கேட்டுங்க ஃபோக்கஸ். மறுபடியும் வந்து ஒரு வண்டி வரும். அதில் ஏறி மறுபடியும் நீங்கள் வந்து தன் ஊருக்கு போய்க்கலாம். இப்போ என்னென்னா எங்கே போனாலும் ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிறீங்க, கோயிலுக்கு போனால் தான் அருள் கிடைக்கும், தேட்டருக்கு போனால் தான் என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னாலும் ஃபிக்ஸ் பண்ணாமல் எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து நல்லதை நினச்சிட்டு போனீங்க. ஏதோ ஒன்று நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், வாழ்க்கையில் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் வேணும், ஒரு படிப்பில் முன்னேற்றம் வேணும், வேலையில் ஒன்று, அது அப்ஜெக்டிவ்ஸோடு போனீங்கன்னா தான் அந்த அப்ஜெக்டிவ்ஸ் நடக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கோயிலுக்கு அப்ஜெக்டிவ்ஸோடு போகிறீங்க, மற்ற இடத்துக்குலாம் அப்ஜெக்டிவ்ஸ் இல்லாமல் போகிறீங்க. அதே மாதிரி எங்கே போனாலும் அப்ஜெக்டிவ்ஸோடு போனீங்கன்னா அங்கேருந்து ஒரு புது ரூட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட்டு. நல்லாயிருக்கும். எல்லா இடமுமே கோயிலுங்கிறத கான்செப்ட். கோயில் மட்டுமே கோவில் அல்ல, எல்லா இடமுமே கோவில், எல்லா இடமுமே கடவுள் அப்படிங்கிறது. இங்கே ஒரு விநாயகர் இருக்கிறாரு, அற்புதமாக இருக்கிறாரு. நல்லா இருக்குது, பார்த்தீங்கன்னாவே தெரியும். அட்மாஸ்பியர் அப்படி காற்று அடிச்சுட்டு இருக்குது. அப்படியே ஒரு ஜாலியாக அந்த சிலு காற்று வந்து நம்ம மேலே பட்டுட்டு இருக்கு. இது ஒரு ஃபீல் குட், அவ்வளோதான். வா வா வா, ஒரு டிராக்டர் ஒன்று வருது. அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு பசி. ஸோ சும்மா படுத்துட்டு இருக்கிற நாயை கூப்பிட்டு, ஆஹா அங்கே கூப்பிட்டு இங்கே வருது. இங்கே வந்துட்டியா நீ? என்னடா அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்க? இங்க வாடா. உனக்கும் தர அங்க டச்சு கிச்சு பண்ணிடாதீங்க. எடுத்துக்க தரண்டா. இதை கீழே போட்டோன்னு வைங்களேன், சமூக ஆர்வலர்கள் பேப்பரை கொண்டு போய் கீழே ஓடுறீங்களே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்கிறானுங்க. கடிச்சு வச்சிடாதீங்கடா. ஊரு டு ஊர் வந்துட்டு அந்த பக்கமா போங்கடா. 16 ஊசி போடணும். அந்த பக்கமா போங்கடா, அவசரப்படாதீங்கடா. லஞ்ச் டைம் ஆனாவே இப்படித்தான், பேப்பரை கீழே தாண்டா போடுவேன். பண்றத பண்ணுங்கடா. கீழே போட்டுரு, கீழே வச்சிரு. அப்படி போட்டேன்னா மண்ணாயிரு, பிரிச்சு அந்த கரண்ட் கம்பியுமே இருக்குதுல்ல அது மேலே வை. பயப்படாத, இறக்க குணம் காட்டுறதுக்கெல்லாம் பயப்படாத. அப்படி போடாத, ஒவ்வொன்றா போடுறாத, வச்சிரு. அதுவும் நம்மளை விட மாட்டேங்குது. உங்களுக்கு தான் வாங்கி இருக்குது. உனக்கு ஒரு பேக்கெட், ஆக பிரிவின மாதிரி போன டைம் வீடியோ எடுத்துட்டுங்க. போன டைம் வீடியோ எடுத்துட்டு நான் வந்து மக்களுக்கு வந்து ஆர்வத்தை தூண்டுறேன். போகும்போது நீங்க ஒரு பிஸ்கெட் வாங்கி போடுங்கன்னு சொல்லிட்டு கவரை கீழே போட்டேன். ஒரு 10 பேர் வந்துட்டானுங்க.
சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், நீங்க போட்டு இந்த பூமியை பால்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டானுங்க. ஏன்னா நாய்க்கு இறக்கப்பட்டது ஒரு குத்தமாங்கிற மாதிரி உட்காந்து பூமி பாலை இல்லை தயாரிக்கிறவன் ஒரு நாளைக்கு 1 லட்சம் கட்டு அடிக்கிறான், அதுல எல்லாம் ஆகாது. ஆனா நீ போடுறதுலதான் ஆகுனா ஆயிட்டு போது போடா அப்படிங்கிற மாதிரிதான். நாய் ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள்ங்கிற பேர்ல கார்பரேட்ல கடையில போல தொங்கிட்டு இருக்கு, தொங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அந்த கேரி பேக் வந்து கேட்டு இருக்கிற மாதிரி தான் இவனுங்களோட இதுன்னு. ஆமா, நல்லா திருப்தியா இருந்துச்சா? இன்னொரு பிஸ்கெட் இருக்கா? நல்லா சாப்பிட்டியா? அண்ணன் அடிக்கடி வந்தா உங்களுக்கு சோறு கிடைக்கும், அந்த பெட்டி கிடைக்கிறதுக்கு வியாபாரம் நடக்கும். அடிச்சுட்டே இருக்கு. ஓகேவா?